ஃபண்டாஸ்டிக். இன்னைக்கு நம்ம கூட ஹால் ஆஃப் ஃபேம் இன்டர்வியூவில் இணைஞ்சிருக்கிறது மிஸ்டர் கருணாகரன். ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து மிஸ்டர் கருணாகரன் நம்ம கூட இணைஞ்சிருக்கார். அவர் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்கார், ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்கார். ஸோ அவரோட மேனுஃபேக்சரிங் யூனிட்ல அவரோட பிஸ்னஸில் ஆட்டோ பைலட் மோட், அதாவது பிஸ்னஸில் அவரே இல்லாமல் எல்லாமே ஆட்டோ பைலட்டாக கொண்டு வர்றது பாசிபிளா அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. பட் நம்ம எஃப்எம்சி கம்யூனிட்டிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவரோட இண்டஸ்ட்ரி கிட்டத்தட்ட நிறைய பேர் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாரு அது எப்படி பண்ணினாரு அது எல்லாமே வந்து அவர்கிட்ட நம்ம கேட்கலாம். பட் அவரோட இண்டஸ்ட்ரியில் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ஆட்டோ பைலட்டில் கொண்டு போகிறதுங்கிறது ஹைலி சேலஞ்சிங்கான விஷயமா அவருக்கு இருந்தது. இந்த கம்யூனிட்டிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எப்படி அதை சாத்தியமாச்சு அப்படிங்கிறத நம்ம அவர்கிட்டயே இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் மிஸ்டர் கருணாகரன். குட் ஈவினிங் சார். எஸ், குட் ஈவினிங். அண்ட் ப்ளீஸ் உங்களை பற்றி நீங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். என்னோட பேர் கருணாகரன் சார். நான் இங்கே சிங்கப்பெருமாள் கோயிலில் என்னோட வீடு. கம்பெனி வந்து ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்குது சார். இது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஆஃப் டூ வீலர் அண்ட் கார் பார்ட்ஸ் தயாரிக்கிற அந்த கம்பெனி சார். இது வந்து அரௌண்ட் ஒரு 70 எம்ப்ளாயிஸ் இப்போ ஒர்க் பண்ணுறாங்க சார். கிரேட், 70 எம்ப்ளாயீஸ். அது எவ்வளோ வருஷமா இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க? பிஸ்னஸ் ஆக்சுவலாக 2007 ஆரம்பித்தேன் சார். நியர் அபவுட் 18 இயர்ஸ் ஆயிடுச்சு சார் இப்போ நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி. 18 years. எஸ் சார். எப்படி இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வந்தீங்க? ஹவு டிட் யூ சூஸ் திஸ் பிஸ்னஸ்? சூஸ் தான் நான் படித்த ஃபீல்டு தான் சார். ஆக்சுவலாக நான் என்னோட எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா 99 சார். 99ல் டிப்ளமா இன் டூல் இன்ஜினியரிங்னு சொல்லிட்டு முடித்தேன் சார். முடிச்சுட்டு ஒரு வேரியஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு சரி நம்மளுக்கு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி தான் சார் பண்ணது. பட் ஆனால் நான் வந்து டூல் அண்ட் டை மேக்கிங் தான் சார் படிச்சிருக்கேன். இது வந்து ப்ரெஸ்ஸு போட்டு நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணும்போது ஜீரோ சார், ஒன்றுமே தெரியாது. ஒரு தைரியத்தில் நம்ம வந்துட்டு ஆரம்பிச்சிட்டோம் சார். ஆரம்பித்து ஃபஸ்ட்டு லேபர் ஒர்க் தான் சார் பண்ணோம். நம்ம பார்ட் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஜாப் ஒர்க் மாதிரி பண்ணி கொடுக்கணும் சார். அப்படி பண்ணோம் சார். இப்போ வந்து மெட்டீரியல் போட்டு தான் சார் பண்ணிட்டு இருக்கோம். கிரேட். உங்கள் இண்டஸ்ட்ரிக்கு நான் விசிட் பண்ணியிருக்கேன் அண்ட் இட்ஸ் அ ஹியூஜ் இண்டஸ்ட்ரி. அண்ட் இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஜஸ்ட் லைக் தட் அப்படியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொன்னீங்களே, எந்த தைரியத்தில் அவ்வளோ கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி பெருசாக ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது? இல்லை சார், எப்படின்னா எனக்கு ஒர்க் பண்ணுறதை விட நிறைய மணி வேணும். நம்ம பிஸ்னஸ் பண்ணணுன்றது மைண்ட் செட் வச்சுட்டேன் சார். அது இந்த பிஸ்னஸ் தான் இல்லை. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் வேறு பிஸ்னஸ் செலக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோட நம்ம யூனிவர்ஸ் இது டோட்டலாக காடோ நம்ம டோட்டலாக இந்த இதுக்கு அப்படியே ஷிஃப்ட் பண்ணி கூட்டு வந்துச்சு சார். அது வந்து நம்ம இந்த பொசிஷனில் நம்ம எல்லாருமே இருக்கிறதுக்கு காரணம் அது அப்படியே ஒரு கல் உருண்டு வந்து அந்த பொசிஷனில் வந்து நிற்கிறது தான் சார். ஏதோ நம்ம யூனிவர்ஸ் தான் அந்த இடத்துல பொசிஷனில் வைக்கிது சார். ஸோ அதுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஷிஃப்ட் பண்ணி கூட்டு வந்தது சார். இந்த பிஸ்னஸ்குள்ளார கூட்டு வந்தது எனக்கு ஒரே ஒரு ஒரு விஷயம் தான் சார். எதையுமே நம்ம ஆரம்பிச்சுட்டு வரல, சரிப்பட்டு வரலன்னு குவிட் பண்ண மாட்டோம் சார். ஸோ அதனால தம் கட்டி நம்ம அந்த இது கொண்டு வந்தாச்சு சார். இது வந்து கொண்டு வந்தாச்சு. ஒரு தைரியம் தான் சார். ஃபர்ஸ்ட் எவரி பிசினஸ் மேனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தைரியம் தான் சார் முக்கியம். நாட்டு மணி தேவையில்ல, எஸ், வேற எதுவுமே தேவையில்ல சார். தைரியம் தான் சார் முக்கியம். கரேஜ். பிஸ்னஸ் கரேஜ், அது வேண்டியது ஒன்றே ஒன்று, கரேஜ். கரேஜ் உங்கள்கிட்ட அது நிறைய இருந்துச்சு, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஃபண்டாஸ்டிக். சார். அண்ட் 18 years உங்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், உங்களுக்கு கண்டிப்பா. நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. வாட் ஆர் த சேலஞ்சஸ்? அதில் என்னென்ன ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க? இல்லை சேலஞ்சஸ்னா நம்ம ஆக்சுவலாக நான் வந்து பிஸ்னஸ் பீப்புளுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா சார், கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ண முடியாது சார். எனக்கு வந்து என்னன்னா அது எனக்கு மட்டும்தானா இல்லை எல்லாருக்குமா அப்படின்ற மாதிரி நான் யோசிப்பேன் சார். ஒரு சர்டன் பீரியட்ல போயிட்டே இருப்போம். பட் எல்லா இடத்துலையும் அந்த ப்ராப்ளம் வர்றதுனால என்ன பண்ணுவோம், ஒரு 2 months ஒரு 1 month கேப் ஆயிரும் சார். அது ஏன்னே தெரியாது, அது எழுந்திரிக்கவே முடியாது, முடக்கி போட்டுரும். அந்த மாதிரி ஒரு நிறைய பீரியட்ல நான் வந்து அப்படி இப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸை தான் இது பண்ணியிருக்கேன். அது என்ன ப்ராப்ளம்னே தெரியாது. நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணவே தோணாது. ஸ்டார்ட் பண்ண தோணாது மீன்ஸ் உங்களுக்கு வந்து எந்த வேலையுமே செய்ய பிடிக்காது, ஒரு கான்ஃபிடென்ட் வராது, நம்மளுக்கு எந்த வேலை செய்யறதுக்கும் பயம் இருக்கும். அந்த மாதிரி தான் சார் இருக்கும். ஸோ அதுதான் பெரிய சேலஞ்சாக இருந்தது. மற்றபடி நம்ம தண்ணிக்குள்ளார குதிச்சிட்டா நீச்சல் அடிச்சிருவோம், குளிச்சிருவோம், எல்லாமே பண்ணிடுவோம் சார். பட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருந்தது சார். ஸோ அது நம்ம எஃப்எம்சிக்கு வந்த பின்னாடி அது ஒரு பெரிய ஒரு வரேன் சார். அது வந்து நிறைய இருக்குது. அதில் ஒரு பெஸ்ட் பெனிஃபிட் அப்படின்றத நான் சொல்லுவேன் சார். இது வந்து நம்ம 18 yearsனா 16 yearsல நான் ஜாயின் பண்ணேன். 17th years ஜாயின் பண்ணும்போது ஜாயின் பண்ணேன். 2023 ஏப்ரலில் ஜாயின் பண்ணேன் சார். 2 years ஜேர்னி, எஃப்எம்சியோட ஜேர்னி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சின்றது அந்த டியூரேஷன்றது கம்மியாக இருக்குது சார். எவ்ரி பிஸ்னஸ் மேனுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். அந்த டியூரேஷன் தலைவர் சொல்கிற மாதிரி உடனே டக்குன்னு எந்திரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு சார். இப்போ விழுந்தாக்கா டக்குன்னு எழுந்திர மாதிரி ஆயிடுச்சு. முன்னாடி முடங்கி கிடப்போம்,
இப்போ நம்ம விழுந்தாலும் டக்குன்னு எழுந்துற மாதிரி ஆயிடுச்சு சார். கிரேட். அண்ட் எஃப்எம்சிக்குள்ள எப்படி உள்ள வந்தீங்க? வாட் இஸ் தட் ஜர்னி? ஜேர்னினா சார், நம்ம அந்த எப்போதுமே எல்லாருக்கும் இருக்கிற ஹேபிட் மாதிரி ஃபோன் ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கும்போது ஃபேஸ்புக் தான் சார். ஃபேஸ்புக்கில் ஸ்க்ரால் பண்ணுற மாதிரி எனக்கு கரெக்டாக டேட்டு ஞாபகம் இல்லை சார். பட் 2022 ஆகஸ்ட் அந்த டைமில் வந்து உங்களோட அந்த 30 செகண்ட்ஸா 45 செகண்ட்ஸான்னு தெரியல சார், அந்த வீடியோ வந்தது. ஜஸ்ட் இந்த மாதிரி அந்த நீங்கள் பேசின அந்த கண்டென்ட்டே வந்து இது ஏதோ ஏதோ ஒன்று சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி, சரி நம்ம அந்த கிளாஸ் போய் அட்டன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சார் அட்டன் பண்ணேன். அந்த நம்மளோட அந்த வெபினார் அட்டன் பண்ணேன். அதை அட்டன் பண்ணிட்டு அது ரொம்ப பயங்கரமான ஒரு நல்ல கிளாஸ் சார். அது வந்து அட்டன் பண்ணிட்டு அப்பயே நீங்கள் சொன்னீங்க மெம்பர்ஷிப் எடுக்கணும், டைமண்ட் மெம்பர்ஷிப் அப்படின்ட்டு. நான் எடுக்கல, ஆனால் சில்வர் மெம்பர்ஷிப் எடுத்தேன். சில்வர் மெம்பர்ஷிப் எடுத்து எதுவுமே கோர்சஸ் பார்க்கல. பட் அப்பயே நம்ம டைமண்ட் மெம்பர்ஷிப் எடுத்தோன்னா இன்னும் growth 1 இயர் பேக்ல இருந்திருக்கும். எடுக்கல சார். பட் அந்த ஒரு 6 மாசம் கழிச்சு தான் திருப்பி நீங்கள் அந்த ஏப்ரல் 23ல வந்து அந்த கேம் பிளான் போட்டீங்க. அப்போதான் நான் ஜாயின் பண்ணேன் சார் டைமண்டு. கிரேட். ஸோ ஃபேஸ்புக்குள்ள மூலமாக தான் சார் உள்ளார வந்தேன். ஸோ அதில் என்னென்ன லேர்ன் பண்ணிக்க முடிஞ்சது? அந்த எஃப்எம்சிக்குள்ள இருக்கிற விஷயங்கள் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சிற மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு? எஃப்எம்சிக்குள்ளார வந்தோடனே என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி லேர்ன் இருந்தது? பண்ணதுல, இம்ப்ளிமெண்ட் பண்ணதுல உங்களுக்கு growth கொடுத்த விஷயங்கள் ஷேர் பண்ண முடியுமா? கண்டிப்பா சார். சார் உள்ளார வந்த உடனே வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னா எவரி இதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி தான் சார். ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னன்னா, நம்ம அந்த அந்த 2 இயர்ஸ் பேக் இருந்தப்போ ஃபர்ஸ்ட் உள்ளார வரும்போதே அந்த 21P சார். அதாவது நம்ம எல்லாருக்குமே ஒரு என்ன ஒரு இது இருக்கும்னா, இப்போ நம்ம வந்து ஒரு 100 கோடி சம்பாதிக்கணும், இல்லை 1000 கோடி சம்பாதிக்கணும்னா, இப்போ இன்னைக்கு வந்து ஒரு 3 லேக்ஸ் சம்பாதிக்கிறாங்கன்னா அப்போ ஒரு 8 to 9 இயர்ஸ் ஒர்க் பண்றாங்க சாஃப்ட்வேர்ல, இல்லை ஏதோ ஒரு இதுல. அப்போ 100 கோடி 1000 கோடி சம்பாதிக்கணும், அப்போ 36 மணி நேரம் ஒர்க் பண்ணுமா ஒரு நாளைக்கு? அப்படி இல்லை சார். அதாவது ஆக்சுவலா வந்து என்ன பண்றாங்கன்னா, பீரியாரிட்டி பீரியாரிட்டி தான். இப்போ எல்லாருக்குமே தெரியும், பிசினஸ் மேன் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற பெரிய 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 வேர்ல்டு குளோபலா இருக்கிற பிசினஸ் எல்லாமே பீரியாரிட்டி இருக்கு. ஸோ அந்த பீரியாரிட்டி வந்து ஃபர்ஸ்ட் திங் நான் அதை வந்து லேர்ன் பண்ணேன் சார். ஸோ நிறைய தாட்டி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நிறைய ஒர்க்கை டேபிளில் போட்டு எல்லா ஒர்க்கையும் பண்ணிட்டு அது நம்ம கோலுக்கு கரெக்டாக அலைன் ஆகுதா இல்லையான்னு பார்க்காம, அது வந்து நம்ம அந்த 21P எழுதிட்டு, அந்த 21Pல என்ன சேலஞ்சு, ஒரு ஒரு சூப்பரான விஷயம் இருக்குன்னா சார், நம்ம வந்து அந்த டாப் 3 7 எடுத்துறோம், டாப் 3 எடுத்துறோம். அந்த விஷயத்துல அந்த இதுல என்ன நடக்குதுன்னா சார், அந்த இதை முடிக்காம இதுக்கு போகக்கூடாதுன்னு அந்த ஒரு ரூல் வைக்கிறோம்ல சார், அது வந்து இட் வில் ஒர்க் சார். நம்ம வந்து இப்போ நம்ம யோசிச்சோம்னா ஒரு பிசினஸ் மேனா நம்ம மைண்ட்ல நிறைய ஓடிட்டே இருக்கும். நம்ம வந்து நம்ம வந்து நாளைக்கு நாளைக்கு பண்ண வேண்டிய விஷயம் வந்து இப்போ நம்ம மைண்ட்ல நிறைய ஓடிட்டு இருக்கோம் சார். அதை வந்து நம்ம பேப்பர்ல ரிட்டன்ல எழுதிட்டு அதை வந்து நம்ம அந்த பிளான் இல்லாம நம்ம வந்தோம்னா சார், ஒரே நிமிஷம் சார், அந்த பிளான் இல்லாம நம்ம வந்தோம்னா நம்ம அப்படியே நம்ம அது கூட்டிட்டு போவோம் சார். அந்த ஒர்க்கு வந்து கூட்டிட்டு போவோம். பட் இதுல வந்து நம்ம வந்து அந்த 21 இது எழுதிட்டு டாப் 7 3 எழுதிட்டு ஃபர்ஸ்ட் ஒரே ஒர்க்ல மட்டும் தான் சார் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ 100% ஃபோக்கஸ் ஒரு இடத்துல இருக்கிறதுனால அந்த வேலை முடிஞ்சிடும் சார். நான் அதை நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன் சார். எக்ஸாம்பிள், நான் ஒரு ஃப்ளோர் எனக்கு ரிப்பேர் இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ, அது வந்து எழுதிட்டே இருந்தேன், அது நடக்கவே இல்லை. அதை விட்டுட்டு நான் மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன். பட் இதை முடிச்சவன அது நிறைய பெயின் இருக்கு, ஆனா அதை பண்ண மாட்டோம். பட் அது பிரச்சனைன்னு எழுதிட்டோன்னா அதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னு நம்பர் 1 வந்துருச்சு. அதனாலேயே அதை பண்ணி முடிச்சேன். இட் வில் ஒர்க். அது வந்து அன்னைக்கு முடியிறப்பே அந்த இம்பார்ட்டன்ட் ஒர்க் முடிஞ்சிருக்கும். ஸோ அது என்ன நடக்கும்னா சார், அது வந்து உங்களுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கும். திருப்பி அடுத்த நாள் ஓடுறதுக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு பூஸ்டை கொடுக்கும். ஸோ இதை நீங்க கன்சிஸ்டன்சியா பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் சார். ஸோ நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் 80-20 பிரின்சிபல் சொல்கிறீங்க. ஸோ டாப் 20% ஆஃப் த ஹையர் ப்ரியாரிட்டி ஒர்க்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறது மூலிமா உங்களால் பெருசாக அச்சீவ் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லியிருந்தீங்க, ரைட்? கண்டிப்பா சார். ஃபண்டாஸ்டிக். ஸோ இந்த கம்யூனிட்டிக்குள்ள வந்ததுக்கப்புறம் கிளாரிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நிறையா டூல்ஸ் நிறையா இதெல்லாம் ஒர்க் பண்ணுவோம். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிளாரிட்டி, உங்களோட கிளாரிட்டி இம்ப்ரூவ் ஆனதை நீங்கள் கவனிச்சிங்களா? அது இம்ப்ரூவ் ஆனதுனால என்னென்ன சேஞ்சஸ் வந்துச்சுங்கிறத ஷேர் பண்ண முடியுமா? கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். இப்போ ஆக்சுவலா ஒரு ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு நம்ம வந்து கிளாரிட்டி வந்து நம்ம வேணும் சார். கிளாரிட்டி வந்து இருந்தால் தான் நீங்கள் வந்து டிசிஷன் மேக்கிங் வந்து பெஸ்ட்டாக டக்கு டக்குன்னு எடுக்க முடியும் சார். இல்லைன்னா நம்ம ஒரு இடத்துல ஸ்டெக்கப் ஆகி நிற்போம் சார். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கிளாரிட்டி மீன்ஸ் கோல்லே ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி வேணும் சார். கோலில் இப்போ நீங்கள் கிளாரிட்டி நான் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு எந்த எந்த கோல் ரீச் பண்ண போகிறேன், அந்த இதில் நம்ம தெளிவாக ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் சார் நம்ம அதுக்கான ஸ்டெப்ஸை போய் ஓடுவோம். இப்போ ஒரு ஆஸ் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நம்ம வந்து ஒரு ஒரு அடுத்த வருஷம் நான் இங்கே இருக்க போறேன்னு சொன்னாதான் சார் நம்ம இன்னைக்கு ஓடுற ஓட்டமே எந்த டைரக்ஷன் சொல்லிட்டு கண்டுபிடிப்போம் சார்.
அந்த அந்த கோல் இல்லாகிட்டே அந்த டைரக்ஷனே தெரியாது சார். அந்த கிளாரிட்டியில அந்த கிளாரிட்டி இருந்தா மட்டும்தான் சார் அந்த நீங்க அந்த டைரக்ஷன் டெய்லி வந்து கரெக்டான ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். இல்ல இந்த கிளாரிட்டி இல்லைன்னா என்ன நடக்கும்னா சார், நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதுக்கே ஒவ்வொரு தாட்டியுமே நீங்க பயப்பட வேண்டியிருக்கும். ஸோ அதனால நீங்க ஒன்னே தப்பா எடுத்து வைப்பீங்க, இல்லைன்னா பயப்படுவீங்க, எடுத்து வைக்கவே மாட்டீங்க. ஸோ அதனால கிளாரிட்டின்றது ரொம்ப மஸ்ட் சார். நம்ம இங்க உள்ளார வந்துட்ட பின்னாடி பாத்தீங்கன்னா, நீங்க சொல்லுவீங்க அந்த கிளியர் கிளாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, அது 100% ட்ரூ சார். கிளாரிட்டி மட்டும் பத்தாது, கிளியர் கிளாரிட்டி வேணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் சார். ஏன்னா அது இருந்ததுன்னா எந்த ஒரு விஷயம் நாட் ஓன்லி கோல் சார். இப்போ ஒரு ஃபைனான்ஸ் டிசிஷன் எடுக்கணும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எல்லாமே நம்ம வந்து பட்டு பட்டுன்னு எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் சார். டக்கு டக்குன்னு எடுத்துட்டு போயிடலாம். ஈவன் நீங்க வந்து இப்போ ஒரு ஒரு லெவல் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மைண்ட் செட் ஆயிட்டு அடுத்தது உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, ஒரு 10 crore இன்வெஸ்ட் பண்ணணும்னா அதோட பாசிபிலிட்டிஸ் பார்ப்பீங்க, அதுக்காக 2 நாள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவீங்க, பிளஸ் மைனஸ் பார்ப்பீங்க, இன்வெஸ்ட் பண்ணி முடிவு எடுத்துருவீங்க 3வது நாள். ஸோ அந்த கிளாரிட்டி கண்டிப்பா வந்துடும் சார் நம்மளுக்கு. அண்ட் கிளாரிட்டி நம்ம நிறைய டைமென்ஷன்ஸ்ல பார்ப்போம். அண்ட் கண்டிப்பா எஸ்பெஷலி நீங்க வந்து ஃபினான்ஷியல் அதில் கிளாரிட்டி வந்து எடுத்ததுக்கு அப்புறம் பெரிய சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. வாட் ஆர் த சேஞ்சஸ் நீங்க அதை பார்க்க முடிஞ்சது உங்களால? ஃபினான்சியல் கிளாரிட்டி மீன்ஸ் ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம அந்த ஒவ்வொரு பிசினஸ் மேனுக்கும் வந்துட்டு முக்கியம் வந்து அந்த ஹார்ட்டே வந்துட்டு அந்த ஃபைனான்ஸ் சார். என்ன வரவு செலவுன்றது தான் சார் எவ்ரி பிசினஸுக்குமே ரொம்ப முக்கியம். அதை நம்ம வந்து ஆக்சுவலா நான் 17 இயர்ஸ் 18 இயர்ஸ் ஆச்சு சார். நம்ம வந்து 16 இயர்ஸா இது பண்ணோம். நான் அந்த வந்து எம்ஐஎஸ் மந்த்லி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சொல்றாங்களா சார், அந்த சிஸ்டம் வந்து நம்மளுக்கு அந்த அக்கௌண்ட்ஸ் இதுதான். அதை நான் வேற வேற வழியில நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் சார். டேலியில வந்து நம்ம எங்க போனாலுமே அந்த கரெக்டான சீக்வன்ஸ் அந்த லெஜர்லாம் கிரியேட் பண்ண முடியல. நான் எக்ஸல்ல கிரியேட் பண்ணி பார்த்தேன், எல்லாமே பண்ணி பார்த்தேன், பட் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ண முடியல. என்ன ப்ராஃபிட்னே நம்மளால வந்து கரெக்டான ஒரு நம்பர் சொல்ல முடியாது சார். அதுல மெயின் திங் அது வந்துட்டு நம்ம அந்த ஃபைனான்ஸ் ரிவ்யூ நம்ம பாக்குறப்போ உங்களுக்கு வந்து அதுல மெல்ல மெல்ல கிளாரிட்டி வரும் சார். இப்போ நம்ம எப்படி இந்த நீங்க கிளாரிட்டின்னு சொல்லி பொதுவா இது பண்ணமோ, ஃபைனான்ஸ் வந்து ஒரு 80% நம்ம பார்த்துட்டு அதுல ஒரு கண்ட்ரோல் வந்துச்சுன்னா, நீங்க இது வந்து 10 crore இல்ல சார், 100 crore கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. லைக் அம்பானி பெரிய பெரிய பிக் ஷாட் மாதிரி நீங்க டக்கு டக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸோ மெயின் திங் நம்ம அந்த ஃபைனான்ஸ்ல வந்து கிளாரிட்டி ரொம்ப மஸ்ட் சார். என்ன வந்து இது இருக்குன்ட்டு நம்மளுக்கு தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நிறைய பேர் வந்து அந்த கணக்கு கூட்டல் கழித்தல் தெரியாதவங்க கூட இன்னைக்கு பிசினஸ் பண்ணி 1000 கோடி சம்பாதிக்கிறாங்க. எனக்கு நிறைய எக்ஸாம்பிள் தெரியும். ஸோ அதனால வந்து அதுக்கு ஒரு வழி இருக்கும் சார். நம்ம யாரை வச்சு பண்றதுன்னு தான் யோசிக்கணும், நம்ம எப்படி பண்றதுன்னு யோசிக்க கூடாது. நான் உங்கள்ட்ட இருந்து லேர்ன் பண்ணது சார் அது. ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, தெரியலன்னா அந்த விஷயத்த எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு, என்ன கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம ஃபைனான்ஸை மட்டும் பார்க்கணும் சார். நம்மளுக்கு அந்த இதுல கிளாரிட்டி வரல, ப்ராஃபிட் என்னன்னே தெரியலன்னா அதே இதுல வாழ்ந்துட்டு இல்லாம எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு ப்ரொடக்ஷனே வேணாம், எல்லாத்தையும் மற்றவங்களை பார்க்க சொல்லிட்டு நீங்க 1 மாசம் ஆனாலும் சரி 2 months ஆனாலும் சரி நீங்க அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வரலாங்க சார். ஸோ அந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் நம்ம ஃபைனான்ஸுக்கு கொடுக்கலாம் சார். கிரேட். ஸோ உங்களோட கஸ்டமர்ஸ் எந்த மாதிரிலாம் கஸ்டமர்ஸ், நீங்கள் எந்த மாதிரிலாம் உங்களோட பிஸ்னஸோட நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் என்ன, அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஓகே சார். ஆக்சுவலா இப்போ ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ்ல ஓஇஎம்னு சொல்லுவாங்க சார். ஆக்சுவலா ஓஇஎம் மீன்ஸ் ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ். இப்போ யமஹா, ராயல் என்ஃபீல்டு, இப்போ உண்டாய், இவங்கெல்லாம் வந்து அவங்களே பொருளை தயாரிக்கிறதுனால அவங்களோட டிசைன் அவங்கள்ட்ட இருக்கும் சார். அவங்க வந்து ஓஇஎம் சார். ஸோ அவங்க தான் வந்து எல்லாத்துக்கும் அவங்க தான் டாப் மோஸ்ட் அப்படின்ற மாதிரி. அடுத்தது அவங்களுக்கு கீழே அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கஸ்டமர் தான் சார் இருப்பாங்க, பீப்புள் தான் கஸ்டமர் டைரக்டா. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டயர் 1 சார். இப்போ வந்து இப்போ ஒரு உண்டாய் எடுத்தீங்கன்னா அவங்க வந்து இது மட்டும் தான் சார் பண்ணுவாங்க, ஏதாவது கார் அசம்பிளி மட்டும் தான் பண்ணுவாங்க. அதோட வெல்டிங் அசம்பிளி சப்பார்ட்ஸ் எல்லாமே சப்ளைட்ட வெண்டர்ட்ட தான் சார் வாங்க. அது வந்து டயர் 1 வெண்டர் சார், டயர் 1 சொல்லுவாங்க. நான் வந்து இப்போ டயர் 1க்கு நான் பண்ணிட்டு இருக்கேன் சார் பிசினஸ். இப்போ அதுல மேஜர் பாத்தீங்கன்னா தாய்சுமுத் ஆட்டோ பார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க தாய்லாந்து அர்ஜின். ஸோ அதுல வர எல்லா பார்ட்ஸும் பாத்தீங்கன்னா இப்போ யமஹா ஃபேசினோ பைக் அண்ட் தென் எஃப்இசட் பைக், ராயல் என்ஃபீல்ட் பைக், இந்த இதுக்கெல்லாம் நம்ம வந்து அந்த பார்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் சார். மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துருக்கோம். அதர் தென் இப்போ 2 வீலர் அண்ட் கார் இல்லாம கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸுக்கும் பண்ண முடியும் சார். நம்மளோட இப்போ என்னோட ஃபீல்டை பொறுத்தளவு, என்னோட ஃபீல்டு பார்த்து ஆட்டோமோட்டிவ்னு ஒரு இதுல நம்ம இது பண்ணிட முடியாது சார், சுருக்கிட முடியாது சார். இது ஒரு சி சார், 4 சில ஒரு சி மாதிரி இருக்கும் சார், 4 சி சேர்த்த மாதிரியே இருக்கும் சார். ஸோ என்னன்னா இப்போ ஷீட் மெட்டல் பிரஸ் காம்பனன்ட்ஸ்னு இருக்கும்போது நீங்க ஆட்டோமோட்டிவ்லயும் போகலாம், எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ்லயும் போகலாம்,
ஏரோஸ்பேஸ்ல போகலாம், ஹோம் அப்ளைன்ஸ்ல போகலாம், வாஷிங் மிஷின்ல இருக்கு சார். ஸோ இந்த மாதிரி வேரிய செக்டர்ல இருக்கு சார் என்னோட நம்ம அந்த சீட் மெட்டல் பிரஸ் காம்பனன்ட்ஸ். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி நிறையா ஐ மீன் பெரிய ஒரு 70+ மெம்பர்ஸை வச்சு நீங்கள் பெரிய ஒரு யூனிட் நீங்கள் வச்சுருக்கும் போது உங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சுன்னு சொன்னீங்க. இப்போ வந்து உங்களோட பிஸ்னஸ் வந்து ஆட்டோ பைலட்டில் ரன் ஆகுதுன்னு சொன்னீங்க. வாட் யூ மேபி ஆட்டோ பைலட் அண்ட் உங்களோட பிஸ்னஸ் ஆட்டோ பைலட்னு நீங்கள் எதை மீன் பண்ணுறீங்க? அண்ட் ஆஃப்டர் ஆட்டோ பைலட் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிலாக்ஸேஷன் இருந்துச்சு? அண்ட் எஸ்பெஷலி உங்களோட ஃபேமிலி லைஃப் டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது? அங்கெல்லாம் உங்களுக்கு எப்படி வந்து டைம் கிடைச்சதா? ஸோ கேன் யூ ப்ளீஸ் ஷேர் இட்? 2 hours ஆகும் சார். சரி சார், அந்த ஃபேமிலி லைஃப்னு நீங்கள் கேட்டது தான் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது சார். ஃபர்ஸ்ட் திங் நம்ம ஆட்டோ பைலட்னு நம்ம இப்போ என்ன மீன் பண்ணுறோன்னா சார், ஆக்சுவலாக நம்ம உள்ளார வரப்பே வந்துட்டு நீங்கள் சொன்னீங்க சார், இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் பர்சன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரைட் பர்சன் இருந்தாங்க. நான் தான் நம்ம இது பண்ணுறப்போ சரியாக வருமா அப்படின்ற மாதிரி இது பண்ணுவோம் சார். எல்லா பிஸ்னஸ் மேனும் நெக்ஸ்ட் லெவல் பீப்புள் பார்க்கணும் சார், கண்டிப்பாக பார்க்கணும். ஆட்டோ பைலட் மீன்ஸ் என்ன சொல்ல வரேன்னா சார், ஒவ்வொரு பிஸ்னஸ் மேனும் எந்த பிஸ்னஸ் சேல்ஸில் வந்து அந்த பிஸ்னஸ் டாப்பில் அந்த சாரி டைரக்டர்ஸோ இல்லை ப்ரிப்பரேட்டர்ஸோ அந்த ஓனர்ஸ் வந்து அவங்க வந்து சேல்ஸில் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த பிஸ்னஸ் சேல்ஸ் க்ரோத் ஆகிற பிஸ்னஸ் கண்டினியூஸாக ஒரு க்ரோத் இருக்கும் சார், வளரும் சார். அந்த பிஸ்னஸ் சஸ்டெயின் ஆகும். ஸோ அது நம்ம அந்த சேல்ஸ் க்ரோத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண விடாமல் பண்ணுறது டெய்லி ஆப்ரேஷன்ஸ் சார். டெய்லி ஆப்ரேஷன்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ண விடாமல் பண்ணுறது டெய்லி ஆப்ரேஷன்ஸ். சில இந்த ஃபைனான்ஸ் டிசிஷன்ஸ் எடுக்காமல் இருக்கிறது, ஃபைனான்ஸ் கரெக்டாக பார்க்காம இருக்கிறது, இதுதான் சார். நான் இப்போ நம்ம எஃப்எம்சியில் சேர்ந்துட்டோன்னே நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா, நான் அப்படியே பேசி நான் பிலீவ் பண்ணேன் சார், நம்ம வந்து அசிஸ்டண்ட்டை நம்ம போட முடியும், நம்ம நெக்ஸ்ட் லெவல் பர்சன் போட முடியும்னு நான் உங்கள்கிட்ட நம்ம 1 to 1 பேசிட்டு நம்ம அதை பிலீவ் பண்ணேன். ஸோ அவரை நம்ம இது பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு வந்து அந்த இன்புட்ஸ் கொடுத்து நல்லாவே கரெக்டாகவே வந்துட்டார் சார். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் திங்கு நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பேன், என்னோட டீம் மெம்பர்ஸோட நான் டெய்லி மீட்டிங் போட்டுட்டு இருப்பேன் சார். அந்த மீட்டிங் ப்ரிப்பேர் பண்ணுறதே எனக்கு மார்னிங் வந்து 1 hour ஆகும் சார். அந்த மீட்டிங் ப்ரிப்பேர் பண்ணியே லாங் சைஸ் நோட்டில் நான் ஒரு யார் யார்கிட்ட என்ன பேசணும் அதுக்கு ஒரு பேஜ் ஃபுல்லாக எழுதுவேன், 2 பேஜ் ஃபுல்லாக. அந்த மீட்டிங் பேசி முடிச்சாவே அன்னைக்கு மொத்த எனர்ஜியும் காலி ஆயிடும் சார். ஸோ அதை பண்ணிட்ட பின்னாடி தான் அந்த டெய்லி ரொட்டீன் கரெக்டாக இருக்கும் சார். ஸோ அதை வந்து டெய்லி நான் பண்ணிட்டு இருந்தேன் சார். நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஆட்டோ பைலட்னப்போ நெக்ஸ்ட் லெவலில் அந்த பர்சன் இது பண்ணிட்ட பின்னாடி அந்த பர்சன் கூட மட்டும் நம்ம பேசுற மாதிரி ஆயிடும் சார். பிளான்டெட்ன்ற பர்சன் கிட்ட மட்டும் பேசுற மாதிரி ஆயிடும். பிளான்டெட் டெய்லி மீட்டிங்கை நம்ம கண்டக்ட் பண்ணிக்குவாரு சார். அந்த இஷ்யூஸ் எல்லாமே ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே அவர் கண்டக்ட் பண்ணிக்குவாரு. இப்போ நம்ம வீக்லி ஒன்ஸ் பிளான்டெட் கிட்ட பேசுறோம், டெய்லி இஷ்யூஸ் அவர்கிட்ட வித்தின் ஒரு 1/2 hour பேசுறோம். ஸோ இதனால எனக்கு வந்து அந்த எனர்ஜி மெயினா வந்து டைமோட எனர்ஜி சேவ் சார். அந்த மொத்த எனர்ஜி நீங்க அதை மீட்டிங் முடிச்சோன்னா வேற எதுவுமே செய்ய தோணாது சார். செய்ய தோணாது மீன்ஸ் எனர்ஜி இருக்காது. ஸோ அதனால அந்த எனர்ஜி சேவ். ஸோ அந்த எனர்ஜியை ஃபுல்லாவே நான் வந்து என்னோட நெக்ஸ்ட் அந்த சேல்ஸ்ன்ற மார்க்கெட்டிங் இதுல நான் அதுக்கு கொடுக்குறேன் சார். பிசினஸ் growth-க்காக யூஸ் பண்ண முடியும். பிசினஸ் growth-க்காக நம்ம யூஸ் பண்ண முடியும் சார். ஸோ அப்படி இருக்கிறப்போ என்னோட இது பாத்தீங்கன்னா அந்த growth வந்து நல்லா இருக்கும் சார். இது ஒன் ஆஃப் த வே சார். அண்ட் தென் பாத்தீங்கன்னா நம்ம அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள்ட்ட நம்ம அதை இது பண்ண முடியாது சார். கண்டிப்பா அந்த வீக்லி ரிவ்யூன்றது அவங்கள்ட்ட கண்டிப்பா பேசணும் சார். ஏன்னா நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க சார், அவங்க மைண்ட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் நம்மள்ட்ட தெரிஞ்சாதான் நம்ம ஏதாவது இன்புட் கொடுக்க முடியும்ட்டு. இப்ப நம்ம சேல்ஸ் ரிலேட்டடா ஏதாவது பண்ணணும்னா அவர் தான் பண்ணணும், டாப் அந்த கீ பர்சன் தான் பண்ணணும். அவரு அந்த பண்ணணும்னா அவர்கிட்ட இருந்து முதல்ல நம்ம கேட்கணும். அந்த கேட்டு அவரு அந்த தண்ணி சொல்லுவீங்களா சார், ஃபர்ஸ்ட் கொட்டிடணும் அதுக்கப்புறம் தான் ஃபில்லப் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ அதனால அந்த ரிவ்யூவை நம்ம விடக்கூடாது சார். அந்த இது நம்ம இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்றோம்னு சொல்லிட்டு ஃபுல்லா இதுல ஃபோக்கஸ் பண்ணிட்டு அந்த ரிவ்யூ அந்த கன்சிஸ்டன்சி விடக்கூடாது சார். அது ரொம்ப மஸ்ட். அது நீங்க அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணி அதை பண்ணிட்டே இருக்கும்போது டெஃபினெட்லி கண்டிப்பா நம்ம வந்து டோட்டலா கிட்டத்தட்ட ஒரு 80% நம்ம டைம் வந்து நீங்க உங்களுக்கு வந்து என்ன செய்யறதுன்னே தெரியாம உட்காந்துருப்பீங்க சார் சும்மாவே. அப்ப அந்த டைம்ல நம்ம சேல்ஸை ஃபோக்கஸ் பண்ணலாம் சார். இதுதான் சார் ஆட்டோ பைலட். கிரேட். ஸோ இப்போ பிஸ்னஸ் வந்து பொதுவாக பிஸ்னஸ் ஓனர்ஸ் பிஸ்னஸ்க்குள்ளே இருக்கக்கூடாது, பிஸ்னஸ்க்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வெளியே வரணும். யூ ஹாவ் டு மேக் த பிஸ்னஸ் இந்த ஆட்டோ பைலட் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். நீங்கள் ஆட்டோ பைலட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் இன் ஆட்டோ பைலட் எந்த அளவுக்கு முக்கியம்னு நீங்கள் சொல்ல விரும்புறீங்களா? கேன் யூ ஷேர் சம்? கண்டிப்பா சார். இல்ல ஆட்டோ பைலட் எவரி பிஸ்னஸ் மேனு இப்போ நம்ம வந்து நீங்க சொல்லுவீங்களா சார், செல்ஃப் எம்ப்ளாய்டு பிசினஸ், நம்ம ஒரு பிசினஸ் ரைட் பிசினஸ் என்டர்பிரினர். ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்டுனா இப்போ நம்ம வந்து யாரெல்லாம் வந்து உண்மையிலே என்டர்பிரினர் பிளஸ் அடுத்த பிசினஸ் லெவல் டுவர்ட்ஸ் அவங்க விஷன் லெவலுக்கு வந்துட்டு மூவ் பண்ணுமோ அவங்க கண்டிப்பா ஆட்டோ பைலட்டை கொண்டு வரணும் சார். இல்லைன்னா நம்ம செல்ஃப் எம்ப்ளாய்டா மட்டும் தான் சார் இருப்போம். அதாவது
வேற ஒருத்தட்ட ஒர்க் பண்ணல, இங்க நான் வந்து சேலரி எடுத்துக்கிறேன். அது நீங்க வந்து 100 பேர் வச்சுட்டு ஒர்க் பண்ணாலும் நீங்க ஆட்டோ பைலட் பண்ணலாம்னா நீங்க செல்ஃப் எம்ப்ளாய்டு தான் சார். நான் அதை வந்து கேரண்டியா சொல்லுவேன் சார் நான். கிரேட். ஏன்னா நம்ம அதாவது வந்து ஒன்லி சேலரி. ஃபார் மணி, ஒன்லி ஃபார் சேலரின்னு ஒர்க் பண்றவங்க நம்ம செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னு சொல்லுவோம். அண்ட் கண்டிப்பா சார். கோட்காக ஒர்க் பண்றவங்கள ஆண்டர்பிரினர்னு சொல்லுவோம். ஸோ டு கண்டிப்பா பிகம் சார். அன் ஆண்டர்பிரினர் யூ ஹாவ் டு மேக் யுவர் பிஸ்னஸ் இன் ஆட்டோ பைலட் அப்படின்னு நீங்க சொல்லுறீங்க. கிரேட். கண்டிப்பா சார். கண்டிப்பா. ஃபேண்டாஸ்டிக். அண்ட் எஸ், ஃபேமிலியில் உங்களோட டைம் எந்த மாதிரி கொடுக்க முடியுது? ஸோ தட் நீங்கள் இங்கேருந்து வெளியே வர்றதுனால இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது? ஏன்னா நம்மளோட கம்யூனிட்டிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பிஸ்னஸை டபுள் ஆக்குனீங்களா, ப்ராஃபிட்டை டபுள் ஆக்குனீங்களா, ஆட்டோ பைலட்டில் கொண்டு வந்தீங்களா, இது எல்லாமே செகண்டரியாக வைக்கிறோம். வீல் ஆஃப் லைஃபை பேலன்ஸ் பண்ண முடிஞ்சுதா, எஸ்பெஷலி ஃபேமிலி கூட டைம், குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுதா அப்படிங்கிறத நம்ம ப்ரைமரியாக வைக்கிறோம். ஸோ அதுதான் நம்ம ரியல் சக்ஸஸாக பார்க்குறோம். ஸோ உங்களோட ஃபேமிலி டைம் எந்த மாதிரி இருந்துச்சு ஆஃப்டர் மேக்கிங் தட் ஆட்டோ பைலட்? இப்போ சார் ஆக்சுவலா இப்போ நம்மளுக்கு வந்து பிஃபோர் எஃப்எம்சி என்ன இருக்கணும்னா நம்மளுக்கு அதாவது பெரிய கனவு இருந்தது சார். நம்ம வந்து இவ்வளவு அச்சீவ் பண்ணோம், இந்த டேர்ன் ஓவர் பண்ணோம், பெரிய கனவு இருந்தது சார். நம்ம எவரி பிசினஸ் மேனுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நீங்க எவரி டைம் ஏதாவது ஒரு விஷயத்துல மனசுல வந்து குறுகுறுன்னு பயம், பியர், அந்த பியர் இருந்துகிட்டே இருக்கும் சார். அந்த பியரே நீங்க வந்து வந்து ஒரு ஃபேமிலியை வந்து ஃபேமிலி கூட இன்ட்ராக்ட் பண்றது பிளஸ் வந்து நம்ம எங்கேயான அவுட்டிங் போனாலும் மைண்ட்ல ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும் சார். ஸோ இதுதான் வந்து பிஃபோர் எஃப்எம்சி வந்து 100% சொல்லணும்னா. இப்போ நம்ம வந்து இப்போ இந்த ஆட்டோ பைலட் பண்றதுனால என்ன ஆகுது, எல்லாமே சரியா போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையே வந்து நம்மளால நம்ம ஃபேமிலி கூட நல்ல நிறைய கரெக்டான ஒரு 100% அவங்களுக்கு கொடுக்க முடியும் சார். குவாலிட்டி டைம் கொடுக்க முடியுது. முன்னாடி நம்ம வந்து ஃபேமிலி கூட இருந்தாலும் அந்த குவாலிட்டி டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியாம இருந்தது. இப்போ வந்து நம்ம வந்து அவங்க கூட நல்லாவே பாண்டிங் கிரியேட் பண்ண முடியுது. கொஞ்சம் கொஞ்சம் உண்மையா வந்து சிரிச்சு பேச முடியுது. ஸோ என்னதான் நம்ம ஃபேமிலி கூட இருந்தாலுமே ஒரு ஒரு பயம் இருக்கும் சார். எப்பொழுதுமே அந்த தாட் ப்ராசஸ் அந்த ஓடிட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்து அந்த ப்ராசஸ் வந்து கரெக்டா இருக்கிறதுனால இங்க வந்து ஃபேமிலி கூட 100% இருக்கணும் சார். மெயின் வேர்டு அதுதான் சார். 100% இருக்கும். ஸோ 100% இருக்கும்போது என்னன்னா சார், இப்போ ஃபேமிலி கூட நம்ம வெளியில எங்கேயா போறோம்னா பிசினஸ் பத்தி தான் ஓடிட்டு இருக்கோம். இப்போ நீங்க ஆட்டோ பைலட் பண்ணிட்டதுனால அந்த பிசினஸ் இல்லாம ஃபுல்லா நம்ம அந்த ஃபேமிலி கூட இருக்கறனால அந்த அந்த என்ஜாய்மெண்ட்டே அந்த சந்தோஷமே நம்மளுக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு திருப்தியை கொடுக்குது சார். நாட் ஒன்லி ஃபார் மீ, எனக்கு ஒரு இண்டிவிஜுவல் பர்சனா சந்தோஷத்தை கொடுக்குது. நான் அந்த மாதிரி 100% இருக்கிறதுனால என்னோட கிட்ஸ், சில்ட்ரனு அந்த இதை வந்து ஃபீல் பண்றாங்க. நீ இப்படி இருந்தது இல்லையே, இப்ப வேற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அதை ஃபீல் பண்றாங்க. ஸோ அது வந்து அந்த டிஃபரன்ஷியேட்டை ஃபீல் பண்றாங்க சார். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம் சார். ஒரு ஒரு வெக்கேஷன் போறதுனால அப்படிதான் சார். அதாவது நம்ம பிஃபோர் எஃப்எம்சி வெக்கேஷன் போறதுக்கு இப்போ வெக்கேஷன் போறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு சார். கிரேட். அந்த அந்த என்ஜாய்மெண்ட் இருக்கு சார். நம்ம கம்யூனிட்டில எஸ்ஏஜின்ற ஒரு வேர்டு இருக்கு. இன்னும் நம்ம வெக்கேஷனை எஸ்ஏஜியா வச்சுட்டு போறப்போ இன்னும் ரொம்ப அது வந்து இன்னும் ஹாப்பியா இருக்கும் சார். எஸ்ஏஜி செல்ஃப் அப்ரிசியேஷன் கிஃப்ட். நம்ம என்னென்ன அச்சீவ் பண்றோமோ அதுக்கு எஸ் நம்மளே சார். நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு அவார்டை செல்ஃப் அப்ரிசியேஷன் கிஃப்ட் எஸ்ஏஜின்னு மிஸ்டர் கருணாகரன் வந்து மீன் பண்றார். அண்ட் எஸ், நம்மளோட ஃபிசிக்கல் ஈவெண்ட், நம்ம கம்யூனிட்டியில் ஃபிசிக்கல் ஈவெண்ட்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். நீங்கள் ஃபிசிக்கல் ஈவெண்ட்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் வாட் இஸ் த பாண்டிங் எந்த மாதிரி இருந்துச்சு? அண்ட் அதை கண்டிப்பா பற்றி சார். ஏதாச்சும் நீங்கள் ஷேர் பண்ண விரும்புனீங்கன்னா ஐ கேன் ஷேர். கண்டிப்பா சார். இப்போ பிசிக்கல் ஈவெண்ட் அப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாவே லைவ் கால்ஸ் எல்லாமே நம்ம உங்களோட அந்த லைவ் கால்ஸ் எல்லாமே இது பண்ணிட்டு இருக்கோம் சார். அந்த கால்ஸ் நம்ம எடுத்து கண்டினியூஸா அட்டன் பண்ணும் போதே உங்களுக்கு லைட்டா அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த மைண்ட் ஷிஃப்ட் நடந்துட்டே இருக்கும் சார். மைண்ட் செட் நடந்துட்டே இருக்கும். அந்த ஃபார்ச்சுனர் மைண்ட் செட் வந்துட்டே இருக்கும். பிசிக்கல் மீட்டிங் வந்து நெசசரி சார். பிசிக்கல் மீட்டிங் எவ்ரி பர்சன் வந்து கண்டிப்பா அட்டன் பண்ணும் சார். மிஸ் பண்ணவே கூடாது. நீங்க கம்பல்சரின்னு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் சார். என்ன கேட்டீங்கன்னா நீங்க கம்பல்சரி இல்லைன்னா நம்ம கம்யூனிட்டில இருக்க முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம் சார். என்ன கேட்டீங்கன்னா ஏன் அப்படின்னு நான் அந்த அளவுக்கு சொல்றேன்னா சார், நம்ம வந்து இப்ப நம்ம லைவ் கால்ஸ்ல வந்து கொஞ்ச நேரம் தான் சார் இன்டராக்ட் பண்ண முடியும். அது ஒண்ணு ஒரு விஷயம். அந்த பாத்தீங்கன்னா பிசிக்கல் மீட்ல வரும்போது அந்த எனர்ஜி ஃப்ளோ சார். மெயின் திங் நம்ம வந்து நம்ம கம்யூனிட்டில என்வரன்மெண்ட் தான் கீ சார். அது வந்துட்டு ஸோ அந்த என்வரன்மெண்ட் பீப்புளோட, லைட் மைண்டட் பீப்புளோட நீங்க வந்து டிஸ்கஷன் பண்றதுக்கு மோர் டைம், நிறைய டைம் இருக்கும் சார். ஃபர்ஸ்ட் நிறைய டைம் இருக்கும். அவங்க கூட ஒரு பாண்டிங் வரும். அவங்க ஒருத்தங்க வந்து ஒன்று பேசுவாங்க, அது நம்மளுக்கு வேற வேற பெர்ஸ்பெக்டிவ்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இது ஒரு விஷயம். அந்த அவார்ட்ஸ் கொடுக்கறது, பிஃபோர் பர்சன்ஸ் எல்லாம் எப்படி அச்சீவ் பண்ணாங்க அதை பார்க்கும் போது நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு சார். நிறைய விஷயம் இருக்கு. கண்டிப்பா நம்ம வந்து பிசிக்கல் ஈவெண்ட் வந்து எவ்ரி பர்சன் வந்து நம்ம அட்டன் பண்ணோம் சார். ஸோ பிசிக்கல் ஈவெண்ட் வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம அட்டன் பண்ணிட்டு வந்துட்டு நீங்க வந்து டாப் 3 எடுத்து ஒர்க் பண்ணாவே
ஸ்லைட்லி அந்த 1 இயர் 2 இயர் கேப்ல நம்ம வந்து எதை நினைச்சாலும் எந்த கோல் வச்சாலும் அச்சீவ் பண்ண முடியும் சார். ஃபேண்டாஸ்டிக். ஸோ நீங்கள் என்விரான்மெண்ட் சொல்லியிருந்தீங்க, அண்ட் வாட் டு யூ ஃபீல் த என்விரான்மெண்ட்? நம்ம டைமண்ட் ஃபேமிலியில் நம்மளோட என்விரான்மெண்ட், ஹவு டு யூ ஃபீல் இட் எஸ் அ ஃபேமிலி பீப்புள்? கண்டிப்பா சார், அது சொல்லி ஆகணும் சார். நம்ம சார் இப்போ நம்மளோட என்வரன்மெண்ட் ஹவு இட் ஒர்க்ஸ் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு குரூப் இருக்கு சார். இப்போ நம்ம வந்து 100 பீப்புள்ஸ் இருக்கோம். நீங்க ஒரு லைவ் செஷன்ஸ் எடுக்கிறீங்க. லைவ் செஷன்ஸ் எடுக்கிறீங்கன்னா நீங்க சொல்றது வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு விதமா புரியும் சார். பட் அந்த 100 பீப்புள்ல வந்து 100 பீப்புளுக்கும் ஒவ்வொரு விதமா புரியும் சார். ஸோ நம்ம அதை எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அவ்வளோ விஷயங்கள் கிடைக்கும் சார். தட் இஸ் த மேட்டர் சார். அண்ட் தென் இப்போ ஒரு பர்சன் இதை பண்ணியிருக்காரு, இது பிரேக் த்ரூ லாஸ்ட் வீக் நடந்தது அப்படின்னு சொல்றப்போ, ஓகே இது ஏன் நம்ம பண்ணாம போயிட்டோம், இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே, இது பயங்கர சூப்பரான விஷயமா இருக்கு, இதை ஒண்ணு பண்ணா போதுமே, நம்ம பிசினஸ் இப்படி போகுமே. அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் சொல்ல முடியாது சார். அது வந்து ஒரு மேஜிக் வேர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு நடக்கும் சார். ஸோ அந்த வேர்ட்ஸ் தான் சார் மெயின். ஸோ அதுதான் அந்த என்வரன்மெண்ட் சார். கிரேட். அண்ட் நீங்கள் டைமண்ட் மெம்பர்ஷிப் எதுக்காக எடுத்திருந்தீங்க? அண்ட் ஆஃப்டர் டேக்கிங் த டைமண்ட் மெம்பர்ஷிப், வாட் இஸ் தட் டிராஸ்டிக் சேஞ்ச் உங்களுக்கு கிடைச்சது? அண்ட் வாட் யூ திங்க் அபவுட் திஸ் டைமண்ட் மெம்பர்ஷிப்? இல்ல சார், சில்வர் மெம்பர்ஷிப்ல இருக்கிறப்போ சில்வர் மெம்பர்ஷிப் நான் எடுத்துட்டு அது அந்த கோர்சஸ் நிறைய இருக்கு சார். கிட்டத்தட்ட நிறைய கோர்சஸ் இருக்கு. பட் நான் டைமண்ட் எடுக்கிற வரலுமே அது ஒரு வீடியோ தான், கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் தான் பார்த்துருப்பேன். நான் சுத்தமா பார்க்கவே இல்லை. கிட்டத்தட்ட 6 மாசம் வாங்கி அப்படியே வச்சிருந்தேன். பார்க்கவே முடியல, பார்க்கவும் மனசு வரல. ஸோ அது வந்து ஆக்சுவலா அதை நீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பாங்க சார். சார் நம்ம வந்து ஒரு கோர்சஸ் வாங்கணும், அடுத்தது வந்து அதை பார்க்கணும், அடுத்தது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு சார். டைமண்ட்ல என்ன நடக்கும்னா, டைமண்ட் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இழுத்துட்டு போயிடுவாங்க சார். நீங்களும் சரி, நம்ம அந்த என்வரன்மெண்ட்டும் சரி, கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடும் சார். தட் இஸ் த டிஃபரன்ஸ் ஃபார் டைமண்ட் மெம்பர்ஷிப் சார். அப்படிதான் சார் சொல்ல முடியும். கிரேட். ஸோ இங்கே பார்த்துட்டு இருக்கிற எஃப்எம்சி மெம்பர்ஸ், இன்கேஸ் நீங்கள் டைமண்ட் மெம்பர்ஷிப் இன்னும் எடுக்கலைன்னா யூ கேன் கன்சிடர் திஸ். பிகாஸ் கருணாகரன் மாதிரி உண்டான ஃபார்ச்சுனர் மைண்ட் செட் உண்டான நிறையா பீப்புள் அங்கே இருக்கிறதுனால அந்த என்விரான்மெண்ட் நம்மளை வந்து ஆக்ஷன் வைக்கிறதுக்கும் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இஃப் யூ விஷ் டு டேக் திஸ் டைமண்ட் மெம்பர்ஷிப், இங்கே நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அண்ட் யூ கேன் செக் இட் அவுட். அண்ட் இன்கேஸ் நீங்கள் இன்னும் எஃப்எம்சிக்குள்ளே இன்னும் மெம்பர்ஷிப் எடுக்கலை அப்படின்னா யூ கேன் அட்டன் மை ஒர்க் ஷாப். அண்ட் எஃப்எம்சி என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதில் என்னென்ன ப்ராசஸ் பண்ண முடியும், உங்கள் பிஸ்னஸ்க்கு அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு யூ கேன் ட்ரை திஸ் எஃப்எம்சி மெம்பர்ஷிப். ஓகே. அண்ட் எஸ் மிஸ்டர் கருணாகரன், நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஆட்டோ பைலட்டில் வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்த 1 to 2 இயர்ஸ் உங்களோட கோல் என்ன? ஆஃப்டர் 2 இயர்ஸ் கருணாகரன் எப்படி இருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அண்ட் எப்படி பார்க்க விரும்புறீங்க? ஆக்சுவலா இப்போ நம்ம வந்து நம்ம எஃப்எம்சிக்குள்ளார வந்துட்டு பின்னாடி மேஜரா ஒரு வேர்டு வந்து நம்ம அடிக்கடி கேட்கலாம் சார். அந்த வேர்டு நிறைய பேர் பார்த்துட்டு உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸ்வீட் ஸ்பாட்ன்ற வேர்டு வந்துட்டு நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் இதாகும் சார். வாட் இஸ் மெயின் ஸ்வீட் ஸ்பாட்னா, நம்மள வந்து இப்போ காலையில நம்ம வேலைக்கு எழுந்திரிச்சு வரோம்னா அந்த வேலையை வந்து இன்னைக்கு கண்டிப்பா போய் தான் ஆகணுமா, இல்லை போகக்கட்டி எவ்வளோ லாஸ் வரும், இல்லை அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டை போவதோடு, காலையில நம்ம ஒரு டூருக்கு போறதுக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கிறதுக்கும் வேலைக்கு போறதுக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கிறதுக்கும் ஈக்குவலா இருந்ததுன்னா தட் இஸ் த ஸ்வீட் ஸ்பாட் சார். நம்ம வந்து போறதே வந்து நம்ம வந்து காலையில எந்திரிச்சு நம்ம வேலைக்கு போறதே ஒரு டூருக்கு போற மாதிரி உண்டான ஒரு இதா இருந்துச்சுன்னா தட் இஸ் தி ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்னு நல்ல ஒரு டெஃபினிஷன். கிரேட். கண்டிப்பா. இன்னும் சொல்ல போனா இப்படி சொல்ல சார், நாளை காலையில எழுந்துச்சு நான் வந்து என்னோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட கோவா டூருக்கு போறேன் அப்படின்னா எவ்வளவு சந்தோஷப்படுறோமோ அந்த மாதிரி நம்ம வேலைக்கு வரணும் சார். சோ அந்த மாதிரி இருக்கணும் சார். அந்த மாதிரி அதுக்கு பேர் தான் சார் ஸ்வீட் ஸ்பாட். அப்ப அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த என்வாயர்மெண்ட் இருக்கணும், உங்க ஜாப் வந்து பிடிச்சிருக்கணும். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலா ஸ்வீட் ஸ்பாட்ன்றது, நான் இது ஒரு டெஃபினேஷன் சார். ஸ்வீட் ஸ்பாட் நீங்க வந்து நார்மலா காலையில ஒரு மனுஷன் வந்து வேலை செய்ய எனர்ஜி லாஸ் ஆகும் ஈவினிங்கே. நீங்க ஸ்வீட் ஸ்பாட்ல இருந்தீங்கன்னா வேலை செய்ய எனர்ஜி கூடும் சார். அதாவது நான் இன்னொரு டெஃபினேஷன் சொல்லுவேன் நானு. ஆக்சுவலா ஸ்வீட் ஸ்பாட்ல கரெக்டா நீங்க இருந்தீங்கன்னா, இந்த தமிழ்ல ஊத்துன்னு சொல்லுவாங்கல்ல சார், கிணத்துல ஊத்து அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுக்க ஊடிக்கிட்டே இருக்கும் சார். ஸ்வீட் ஸ்பாட்ல நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க கரெக்டான ஸ்வீட் ஸ்பாட்ல இருந்தீங்கன்னா தண்ணி எடுக்க ஊறிக்கிட்டே இருக்கும். தட் மீன்ஸ் உங்க எனர்ஜி வந்து குறையவே குறையாது,
அப்படியே அதே லெவல்ல இருக்கும், இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஃபேன்டாஸ்டிக். ஸோ நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்ல நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு அதுக்கு தான் சார் சொல்ல வந்தேன். இப்போ என்னோட ஆக்சுவலா நான் 18 இயர்ஸா பிசினஸ் பண்றேன் சார். ஆக்சுவலா என்னோட ஆட்டோமோட்டிவ் பிசினஸ், என்னோட ஷீட் மெட்டல் இண்டஸ்ட்ரியில நான் பார்ட் மேனுஃபேக்சரா தான் சார் நான் இது டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்னோட கோரே பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டை வந்து அடிக்கிறதுக்கு வந்து ஒரு மோல்டு யூஸ் ஆகும் சார், டைன்னு சொல்லுவாங்க, டூல் அண்ட் டைன்னு சொல்லுவாங்க. அது ரிலேட்டடாக தான் நான் படிச்சிருக்கேன். ஸோ அந்த மேனுஃபேக்சரிங்ல நான் இது வரைக்கும் வரல. ஏன் வரலன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி நிறைய பிரச்சனை, அதுல வந்து உள்ளார வரணும்னா நிறைய ஃபோக்கஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ எஃப்எம்சி அண்ட் தென் இப்போ அதுக்கான களம் அமைஞ்சிருக்கு சார். ஸோ அதை உள்ளார இது பண்ணும் போது என்னோட ஸ்வீட் ஸ்பாட்டே இதுதான் அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன் சார். அதாவது எப்படின்னா சார், ஒரு ஜென்குரு ஒருத்தர் சொன்னாரா, அந்த வாழ்க்கை லைஃப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஒருத்தர்கிட்ட வந்து ஆப்போசிட் பர்சன் ஒரு சீடர் கேட்கும் போது அவர் எதுவுமே சொல்லாம டீ அப்படியே குடிச்சிட்டே இருந்தாரா. டீ அப்படியே கண்ணை மூடி ரொம்ப ரசித்து ருசித்து குடிச்சிட்டே இருந்தாரா. அவரு வெறுத்து போய் என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்க, இதுதான் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னாரா. அப்போ வந்து அவர் என்ன கேட்டார்னா, இதுதான் வந்து இப்ப நீ பண்ற டீ குடிக்கிற, ரசித்து ருசித்து குடி அப்படின்ட்டு. அந்த மாதிரி இப்ப இதுக்கு டூலிங் மேனுஃபேக்சர்ல வந்த பின்னாடி அந்த டீ மாதிரி ரசித்து ருசித்து பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு சார், எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ தட் இஸ் அ ஸ்வீட் பார்ட். லைஃப் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி நம்ம வந்து வாழ்ற மாதிரி இருக்கு சார். ஸோ ஃபேன்டாஸ்டிக். இப்போ நான் இதுக்குள்ளார வந்திருக்கிறதுனால ஆக்சுவலா என்னோட இண்டஸ்ட்ரியில பார்ட் மேனுஃபேக்சர் வந்து இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேர் பண்ணுவாங்க சார். ஓகே. இப்போ நீங்க இன்னைக்கு ஒருத்தர் நான் இல்லைன்னா இன்னொருத்தர் நாளைக்கே தேடிட முடியும். ம். ஆனா டூல் மேனுஃபேக்சரிங் பார்ட் மேனுஃபேக்சரிங் ரெண்டையும் கம்பைன் பண்ணி கிடைக்கிறது டஃப், அந்த சர்வீஸ் கொடுக்கறது. ம். ஸோ இப்போ நான் அந்த காம்பினேஷன்ல ஆயிட்டதுனால எனக்கு வந்து growth நல்லாவே இருக்கு சார். ஸோ Great. நான் இப்போ அந்த டூல் மேனுஃபேக்சரிங்ல ஒரு செக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். வித்தின் 1 இயர்ல நம்ம வந்து இப்போ நம்ம 1.3 crore அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் சார். வித்தின் ஒன் இயர்ல நம்ம வந்து அந்த நம்ம பேசிட்டு இருந்த அந்த 10x growth வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார். வித்தின் நம்ம மார்ச் 2025ல 15 crore டர்ன் ஓவர் பண்ணோம் அப்படின்ற ஒரு கோல் வச்சிருக்கோம் சார். கிரேட். 26ல சாரி ஓகே. மார்ச் 26ல. நெக்ஸ்ட் 2027ல மினிமம் ஒரு 600 பீப்புள்னாச்சும் இருப்பாங்க சார். அதை அச்சீவ் பண்ணி சொல்ல முடியும் சார். கிரேட். கண்டிப்பா. கிரேட் மிஸ்டர் கருணாகரன். ஸோ உங்களோட ஸ்வீட் ஸ்பாட்டுக்கு உண்டான டெஃபினிஷன் நீங்கள் கொடுக்கும்போது அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே நீங்கள் அந்த ஸ்வீட் ஸ்பாட்டில் எவ்வளவு என்ஜாய் பண்ணுறீங்க அப்படிங்கிறது புரிஞ்சுது. நம்ம கம்யூனிட்டியில் ஸ்வீட் ஸ்பாட்னா என்னங்கிறத ஒரு அவேர்னஸ் கொடுத்தோம். உங்களோட ஸ்வீட் ஸ்பாட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறத கண்டுபிடிச்சோம். அந்த ஸ்வீட் ஸ்பாட்டில் நம்ம எப்படி ஆட்டோ பைலட்டில் ரன் பண்ணுறதும், ஆட்டோ பைலட்டில் ரன் பண்ணுறது எப்படி ஸ்கேல் அப் பண்ண முடியும், அதில் எப்படி ஃபார்ச்சூன் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்மளோட கம்யூனிட்டியில் ஜேர்னியாக நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். அந்த ஜேர்னியில் நீங்கள் கரெக்டான டைரக்ஷனில் கரெக்டான ஃப்ளோவில் வந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே தெரியுது. அண்ட் ஸோ ஹாப்பி டு சி தட் நீங்கள் ஒரு மைல் ஸ்டோன் ரீச் பண்ணதை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? சார் கம்யூனிட்டி மெம்பருக்கு இப்போ நம்ம ஆக்சுவலாக நம்ம இப்போ எஃப்எம்சியில் வந்துட்டோம், இப்போ டைமண்ட் மெம்பர் எடுத்துட்டோம், இப்போ நம்ம வந்து உடனே நம்மளுக்கு வந்துட்டு ஏன் டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகல, ஏன் ப்ராஃபிட் வரல அப்படின்ற மாதிரி பார்க்கக்கூடாது சார். எங்கேயுமே லாங் டேர்ம் தான் சார் எதுவுமே இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது வந்து எஃப்எம்சின்றது மைண்ட் செட் சார். மைண்ட் செட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா நீங்கள் உலகத்தையே வாங்கிட முடியும் சார். ஸோ அது சேஞ்ச் ஆகிறதுக்கு தான் மேட்ரே இருக்கு. ஸோ அது சேஞ்ச் ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும் சார். நம்ம இன்ஜெக்ஷன் போட்டால் குண்டாயிருவோன்றதுனால ஒரே நல்ல இன்ஜெக்ஷன் போட்டு குண்டாயிட முடியாது சார். கொஞ்சம் கொஞ்சமாக தான் சார் பிளட்ல கலக்கும். ஸோ அதனால கொஞ்சம் ஸ்லைட்டாக தான் சார் பண்ணணும். ஸோ அது எக்ஸ்பெக்ட் பண்ணி கண்டிப்பாக வரக்கூடாது சார். ஸோ அதுக்கு இமிடியேட்டாக நடக்கணும்னா நம்மளுக்கு வந்து எல்லா லைவ் கால்ஸும் அட்டன் பண்ணணும் சார். ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒரு கம்பாரிசன்ல நான் சொல்லிடுறேன் சார். இது எஃப்எம்சி என்ன பண்ணணும்னுட்டு, எஃப்எம்சி அண்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே பறக்கணும்னு தான் ஆசை, பிஸ்னஸ்ல பறக்கணும்னு தான் ஆசை. நம்ம வந்து ஆனால் ஒரு தட்டு மூட்டு சாமா வச்சு தடுமாறிட்டு இருப்ப மாதிரி இது இருக்கும். பட் எஃப்எம்சிக்குள்ளார வந்துட்டோன்னே நீங்களும் சரி எஃப்எம்சியும் சரி என்ன பண்ணி கொடுக்கணும்னா, ஓன் ஃப்ளைட்டு எனக்கெல்லாம் ஜெட்டே ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க, ஓன் ஃப்ளைட்டை வந்து ரெடி பண்ணும் சார். எஃப்எம்சி வந்து ரெடி பண்ணி கொடுக்கும். நம்ம அது அந்த ரெடி ஆகிற வரும் ஃப்ளைட், நம்மளுக்குன்னு ஃப்ளைட் ரெடி ஆகிற வரலும் வெயிட் பண்ணணும். ஃப்ளைட் உடனே ரெடி ஆயிடாது. பட் ரெடி ஆயிடுச்சுன்னா, ஒன்ஸ் ரெடி ஆயிடுச்சுன்னா டேக் ஆஃப் தான். ஸோ அதுதான் சார் எஃப்எம்சி. அந்த அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃப்ளைட்டு பண்றதுக்கு நீங்க இன்வால்மெண்ட்டோட தான் சார் இருப்பீங்க. நாங்க வந்து ஃபுல் எவ்வளோ இன்வால்மெண்ட்டோட பண்றதுக்கு நான் எவ்வளோ தூரம் டெய்லி ஒர்க் பண்றது தானே சார் மேட்ரு. அதுக்கு என்ன பண்ணணும்னா எல்லா லைவ் கால்ஸும் கண்டிப்பாக அட்டன் பண்ணோம் சார். எல்லா லைவ் கால்ஸும் அட்டன் பண்ணோம், ஹைவ் அட்டன் பண்ணோம். நாட் ஒன்லி நீங்க இருக்கிற லைவ் கால்ஸ் மட்டும் இல்லாமல் ஹைவ்ல இருக்கிற
மெம்பர்ஸ் பேசுறதையும் ஒவ்வொரு பர்சன் பேசுறதையும் கேட்கணும் சார். ம். ஏன்னா ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் ஒரு இது இல்லை சார், நிறைய விஷயம் கிடைக்கும் நம்மளுக்கு. நிறைய விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் கிடைக்கும். அதனால எல்லா லைவ் கால்ஸும் அட்டன் பண்ணும் சார். மெயின் திங் அது ரொம்ப முக்கியம் சார். அண்ட் தென் மெம்பர்ஸ்க்கு நான் வந்து ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் சார். எனக்கு நான் உங்களோட 1-to-1ல பேசினது, அதுக்கப்புறம் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் இந்த 18 இயர்ஸ்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது என்னன்னா, எல்லாருக்குமே கோல் இருக்கும் சார். கோல் இருக்கும், எல்லாருக்குமே கோல் இருக்கும். இப்போ ஒரு எம்ப்ளாயிட்ட போயிட்டு நீ இது செய்யவே மாட்ட, இந்த வேலையை செய்ய முடியாது உன்னால அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா எந்த வேலையாவது நடக்குமா சார்? கண்டிப்பா நடக்காது. அவன் அது அந்த வேலையை கண்டிப்பா பண்ணவே மாட்டான். ஓகே. அது மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போதோ, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போதோ, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும் போதோ, ஏதோ ஒரு முடிவு எடுக்கும் போதோ, இது நடக்குமா தான் நம்மளே சந்தேகப்படுறோம் சார். இங்க அந்த எம்ப்ளாயி அவரு பாஸ், நீங்க இங்க யார் தெரியுமா பாஸ்? சப்கான்சியஸ் மைண்ட் சார், நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட். நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் சேஞ்ச் ஆனா மட்டும்தான் சார் நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகும். நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ஸ்ல நம்மளோட மெமரிஸ் வந்து நிறைய மெமரிஸ் இருக்கு ஆல்ரெடி. என்ன தெரியுமா, முடியாது, இது பண்ண முடியாது, அது மாதிரி நிறைய மெமரிஸ் இருக்கு. அதை எல்லாமே எரேஸ் ஆயிட்டு பண்ணணும்னா நீங்க உங்களை வந்து 99.99 இல்லை சார், நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க 100%. ஓகே. 100% பிலீவ் பண்ணும். 100% ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுல ஒவ்வொரு ஸ்டெப்பும் இன்னைக்கு காலைல வரீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கிறதுல 100% எடுத்து வைங்க. தப்பா நேட்டப்போ பரவாயில்ல, ஒன்றும் விழுந்துட மாட்டீங்க. இன்னொன்று 100% இல்லாததுக்கும் நான் 99% இருக்கிறதுக்கும் இல்லை 90% இருக்கிறதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் சொல்றேன். நம்ம சப்கான்சியஸ் மைண்டில் எப்படின்னா, நீங்க பாலில் வந்து 1/2 டம்ளர் விஷம் கலந்தாலும் பால் விஷம் தான் சார். ஒரு துளி விஷம் கலந்தாலும் பால் விஷம் தான் சார். அதாவது நீங்க 99.99 0.01% கம்மியா இருந்த கூட விஷம் உங்க சப்கான்சியஸ்ல கலந்துச்சு, கண்டிப்பா அந்த வேலை நடக்காது. ஸோ அதனால 100% சார், அந்த நம்பரை வந்து 100% போட்டுக்கணும். ஸோ இதுதான் சார் நான் வந்து சொல்ல விரும்புறேன். ரொம்ப முக்கியமான விஷயமா. கிரேட். ஸோ வி அட்மையர் யுவர் எனர்ஜி அண்ட் உங்களோட தாட் ப்ராசஸ் அண்ட் உங்களோட ஃபார்ச்சுனர் லைஃப் ஸ்டைல் அண்ட் நீங்கள் இன்வால்மெண்ட் அண்ட் நீங்கள் அது உங்கள் பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போகிற விதம், இது எல்லாமே ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக இருக்குது. இது நிறைய பேருக்கு இன்ஸ்பயர் பண்ணணுன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் கருணாகரன். உங்களோட ஜேர்னியை எங்கிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கும் மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ணதுக்கும் மிக்க நன்றி. எஸ், நீங்கள் இனி லாஸ்ட் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எஸ் ப்ளீஸ். கண்டிப்பா சார். சார் ஒரே ஒரு இது மட்டும் சொல்லிக்கிறேன் சார். இப்போ நான் வந்து 18 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னல சார் பிசினஸ் ஆரம்பிச்சு. எனக்கு உள்ளார வரும்போதே, பிசினஸ் உள்ளார வரும்போதே நான் சர்வேலுக்கு பிளஸ் வந்து மணி மேக் பண்ணோம், ஃபேமிலியை ரன் பண்ணோம், அதுக்காக நான் வரல சார். எல்லாருக்கும் அது ரன் பண்ணணும், நல்லா வச்சுக்கணும், நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் சார் வந்தோம். பட் நான் நிறைய மோர் மணி ஏர்ன் பண்ணணும் தான் வந்தேன். பட் நான் அந்த கோல்ஸ் எல்லாமே நடக்கல. அது வந்து இது பண்ண முடியல. அது வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கு, அதுதான் நம்ம பார்த்தோம் சார். பட் இப்போ எனக்கு ரொம்ப ஆக்சுவலா பர்பஸ் ஆஃப் லைஃப்ன்றது ஒன்று இருக்கு சார். அது வந்து அது முக்தி கூட கனெக்ட் ஆகும். அது வந்து ரொம்ப நம்ம முக்தி கூட, எனக்கு அந்த விஷயம் நடக்கணும், அப்பதான் என்னோட லைஃப் ஃபில்ஃபுல் ஆகும் அப்படின்ற நம்புற ஆள் நான் வந்துட்டு. இப்போ நம்ம ஜென் குரு எல்லாம் சொல்லுவாங்களா சார், நீ என்கிட்ட சீடனாரு, கண்டிப்பா வந்து ஃபுல்லா நம்ம வந்துட்டு ஆன்மீக பாதை ஸ்பிரிச்சுவல்னு சொல்லுவாங்களா சார். அதுல போனா அல்டிமேட்டா நம்மளுக்கு வந்து முக்தி கிடைக்கும் சார். கரெக்டா, நம்மளுக்கு வந்து முக்தி கிடைக்கும். எல்லா மனிதனும் முக்திக்காக தான் போராடுறாங்க. அந்த வேர்டு வந்து நிறைய பரவலா பேசப்படுது இப்போ. நான் சொல்றேன் சார், நீங்க வந்து ஆக்சுவலா எஃப்எம்சி வந்து ரன் பண்றது, எஃப்எம்சி வந்து இருக்கிறது, எஃப்எம்சி கம்யூனிட்டியில வந்தா இப்ப எனக்கு எப்படி ஃபீல் பண்ணுதுன்னா, நான் ஒரு ஜென் குருட்ட ஜாயின் பண்ணியிருந்தா எனக்கு என்ன முக்தி கிடைக்குமோ, என் பிசினஸ் நான் வந்து பண்ணணும்னது வேற எதுக்காக பண்ணணும்னு நினைச்சேன், அந்த விஷயம் நடக்காமே இருந்தது, இப்ப நடக்க போகுது. அதனால எனக்கு கண்டிப்பா முக்தி கிடைச்சிரும். அது காரணம் நீங்க சார். ஸோ அந்த குரு ஒண்ணுதான், இந்த குரு ஒண்ணுதான் சார். என்னை பொறுத்தளவு ரொம்ப ஆக்சுவலா இதுக்கு வந்து நான் வேர்ட்ஸ் வந்து இது நன்றின்னு சொல்லி நான் வந்து இது பண்ண முடியாது சார். இதை வந்து ஆக்சுவலா இதுக்கு வந்து நம்ம முக்தி கிடைக்கிறதுக்கு வந்து போயிட்டு நன்றின்னு சொல்ல முடியுமா சார்? ஒரு குருக்கு நன்றி சொல்ல முடியாது, சார் அதுக்கு வந்துட்டு. ஸோ அதனால இது வந்து நம்மளுக்கு வந்து யூனிவர்ஸ் எனக்கு வந்து உங்களை கரெக்டா என்னோட அந்த எனக்கு வந்து காமிச்சு கொடுத்த யூனிவர்ஸுக்கும், நம்ம எஃப்எம்சியில் இருக்கிற ஒவ்வொரு நண்பர்களுக்கும், ஒவ்வொரு பார்ட்னருக்கும் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சார். ரொம்ப 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 நன்றி சார். அதுதான் சார் சொல்லிக்க விரும்புகிறேன். கிரேட், தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் கருணாகரன். அண்ட் உங்களோட கருத்துக்களுக்கும் அண்ட் உங்களோட க்ரோத்துக்கும், உங்களோட 10x க்ரோத்தை வந்து ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் அச்சீவ் பண்ணிடுவீங்கிறது என்னால்
கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் அதுக்குண்டான வளர்ச்சி, அதற்குண்டான பாத்துக்கும் நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் இன்டர்வியூ அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ மிஸ்டர் கருணாகரன் பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா அவரை பற்றின லிங்க்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மிஸ்டர் கருணாகரன் மாதிரி உண்டான ஃபார்ச்சுனர் மைண்ட் செட் உண்டான நிறையா பீப்புளோட ஹால் ஆஃப் ஃபேம் இன்டர்வியூவை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் அவங்ககிட்ட இருந்து ஒவ்வொருத்தருகிட்டையும் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் மீண்டும் அடுத்த ஒரு ஹால் ஆஃப் ஃபேமில் இன்னொரு ஃபார்ச்சுனர் கூட நம்ம மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் பாய் ஃப்ரம் கார்த்திகேயன். தேங்க்யூ ஸோ மச் கருணாகரன், and take care, and I'll meet you in the Thank next you, sir. Hall of Fame interview. Thank you.